தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதரமே சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியை கூறிக்கொள்வோம். இறைவனுடைய ஆசீர்வாதமும் அன்பும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தியானது மார்க் எழுதிய நற்செய்தி 3வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய உள்ள வசனம். ஓய்வு நாளில் தொழுகை கூடத்தில் கை சூம்பிய ஒருவரை இயேசு குணப்படுத்துகின்றார். அவரை சோதிக்கும் நோக்கத்துடன் அவர் குணப்படுத்துவாரா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக பரிசேயர்களும் சதுசேயர்களும் அங்கு நின்று கொண்டிருக்க, அவர் அந்த கை சூம்பியவரை அவர்கள் மத்தியில் நிற்பாட்டி, ஓய்வு நாளில் நல்லது செய்வதா தீமை செய்வதா என்று அவர்களிடமே கேட்கின்றார். அதற்கு அவர்கள் மௌனமாக இருக்க, அவருடைய வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் அவர் அவருடைய நோயை குணப்படுத்தி அவரை அங்கிருந்து அனுப்புகின்றார். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, ஓய்வு நாள் ஒரு முக்கியமான நாள். அது ஆண்டவருக்குரிய நாள். அந்த நாளில் நாம் அனைவரும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்பதுதான் யூதர்களின் மரபு, அதுதான் சட்ட திட்டம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் பலதரப்பட்ட மக்களுக்கு குணமளிக்கின்றார், அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றார். அதற்கு எதற்காக என்றால், ஓய்வு நாளில் இறைவனுடைய நாளாக இருந்தாலும் சரி, அது மனிதத்துவத்துக்கு முக்கியத்துவம் தர வேண்டிய நாளாக அவர் மாற்றுகின்றார். சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்து முக்கியம்தான், ஆனால் அதை விட முக்கியம் மனித மாண்பு என்று கூறுகின்றார். தேவையில் இருப்பவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். அவர் நல்லது செய்ய விரும்புகின்றார். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, இயேசுவை போன்று நாமும் நேரம் காலம் பார்த்து நல்லது செய்யாமல் நம்மிடம் தேவைக்கு வருகிறவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதை இயேசு இன்றைய நற்செய்தி மூலமாக நமக்கு கூறுகின்றார். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் மக்கள், அங்கு வாழ்ந்த மக்கள் அனைவரும் ஏழைகள். ஓய்வு நாளில் தான் அவர்கள் தொழில் கூடத்திற்கு வருவார்கள். இயேசு அந்த ஓய்வு நாளை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அங்கு நற்செய்தியை போதிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்கின்றார். சிந்திப்போம், இயேசுவோடு சேர்ந்து பயணிப்போம். இறைவன் நம்மை அன்பு செய்கின்றார். அதுபோல நாமும் நம்மிடம் வருபவர்களுக்கு அன்பு செய்து அவருடைய தேவையை பூர்த்தி செய்வோம். இறைவன் நம்மையும் அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.